புகழ் மாகாப்பா மற்றும் அந்த வினோத் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டை நஸ்ரத் பேட்டில் கொடுத்தாரு. செட்டில் இருக்கும்போது என்னை அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. இந்த திவாகரா நான் வாட்டர்மெலன் ஸ்டாருங்க, என்னை வந்து அடிச்சிட்டாங்க, அவங்க கூட்டுட்டு வந்து மன்னிப்பு கேட்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டாக்கா போலீஸ்க்கு இதானா வேலை? டைரெக்டாக அது போக்சோ சட்டம் தாங்க இவருக்கு. இவர் வந்து ஹராஸ்மெண்ட், உமன் ஹராஸ்மெண்ட்டில் 7 வருஷம் இவர் உள்ளே போகிறதுக்கு தகுதியான ஒரு கேஸு இப்போ இவர் மாட்டியிருக்காரு. எஸ்ஜே சூர்யாலாம் எனக்கு ஒன்றுமே கிடையாதுங்க, என் நடிப்புக்கு எதிர்க்க அவர் ஒன்றுமே கிடையாதுங்க அப்படின்னு ஒரு பேட்டி கொடுக்குற பார்க்கும்போது எனக்கே பக்குன்னு ஆச்சு. 2 கம்பி எப்படி குத்திட்டு இவன் இந்த மூஞ்செல்லாம் ஏதோ ஒரு இதில் காட்டுறாரு. வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். சரத்குமார் நடித்து வெளிவந்த ஒரு படம், 90s 95s வந்த படங்க சூரியன் ஒரு படம். அதில் வந்து கவுண்டமனுடைய காமெடி வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த கொசு தொல்லை தாங்க முடியல நாராயணா அப்படின்வாரு. அந்த மாதிரி இப்போ ப்ராக்டிக்கலாக குக் வித் கோமாளி செட்டில் நடந்த ஒரு இஷ்யூங்க. அதாவது இந்த தர்பூசணி திவாகர் என்பவர் தன்னையே நடிப்பு அரக்கனெல்லாம் சொல்லிட்டு பெருமை பேசிகிட்டு இருப்பார். அதெல்லாம் நம்ம பேசுறதுக்கு வரலை. அவர் வந்து அவங்க செட்டில் இருக்கின்ற அந்த புகழ் மாகாப்பா மற்றும் அந்த வினோத் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டை நஸ்ரத் பேட்டில் கொடுத்தாரு. செட்டில் இருக்கும்போது என்னை அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. திரும்ப அது மேலே நடவடிக்கை எதுவும் எடுக்கலைன்ட்டு திரும்ப கமிஷனர் ஆஃபீஸில் போய், சென்னை கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இதுக்காக அவங்க 3 பேர் மறுப்பு தெரிவித்து, இல்லை இவங்க வந்து ஒரு லேடியை வந்து மிஸ்பிஹேவ் பண்ணார், அதனால தான் நாங்கள் வந்து வாய் தகராறு தான் பண்ண முடியாது, அடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த தகராறு நடந்ததா இல்லையான்னு பற்றி பேசுறதுக்காக நம்ம வரலைங்க. ஏன்னா இதை பற்றிலாம் பேசி எங்களுடைய லெவலை நாங்கள் குறைச்சிக்க விரும்பலை. ஆனால் மக்கள், எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து மெயில் அனுப்பிச்சு கமெண்ட் பண்ணி இதை பற்றி நீங்கள் லீகாலிட்டி மட்டும் இதில் பேசுங்க, நீங்கள் வந்து சப்ஜெக்டை பற்றி பேசலாம் பரவாயில்ல, லீகலாக ஜனங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுனால இந்த சப்ஜெக்ட் எடுத்து நாங்கள் பேசுகிறோங்க. இவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு இல்லைங்களா, அந்த கம்ப்ளைண்ட்டில் அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, இந்த மாதிரி ராடில் வந்து என்னை அடித்து தாக்குனாங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த திவாகர் கொடுத்துருந்தா அந்த கம்ப்ளைண்ட்டில் ஒரு உண்மை இருந்திருக்கும். இவர் என்ன சொல்கிறாரு, என்னை ராடில் அடித்து தாக்கி காயப்படுத்தினதுனால அவங்கள கூப்பிட்டு விசாரணை பண்ணி என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள், நான் இதை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்க முடியுமானாக்கா கண்டிப்பாக கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்க முடியாதுங்க. ஏன்னாக்கா போலீஸுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. இப்போ எலெக்ஷன் டைமில் அவ்வளோ ஒவ்வொரு இடத்துலையும் கும்பல் கூடுது. அதில் வந்து லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணணும். இந்த டைமை பயன்படுத்தி நிறைய செயின் ஸ்நாக்சிங் நடக்குது, செயின் பறிப்புகள் நடக்குது, போதைப்பொருள் சப்ளை நிறைய நடக்குது. இதெல்லாம் தடுக்கிற நிலைமையில் இருக்கின்ற ஒரு போலீஸ்கிட்ட போயிட்டு இந்த திவாகரா நான் வாட்டர்மெலன் ஸ்டாருங்க, என்னை வந்து அடிச்சிட்டாங்க, அவங்க கூட்டுட்டு வந்து மன்னிப்பு கேட்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டாக்கா போலீஸ்க்கு இதானா வேலை? நீங்கள் நடிகர்கள் போய் ஒரு செட்டில் நடிக்கிறீங்க, அதுக்கான பணத்தை அந்த சேனல் கொடுக்க போகிறாங்க, அதை வாங்கிட்டு போகிறீங்க. உள்ளுக்குள்ளே இது பண்ணது ஏதாவது நடந்ததுன்னா அது உங்களுக்குள்ளே தீர்த்துட்டு போகணும். அதை விட்டுட்டு கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இது பண்ணால் போலீஸ்க்கு இது வேலை கிடையாதுங்க. நீங்கள் என்ன அடிச்சிட்டாங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியிருந்தாருன்னா கூட அதில் ஒரு உண்மை இருக்குன்னு நம்ம நம்பலாம். ஆனால் இதில் வந்து சிஎஸ்ஆரோடு முடிஞ்சு இது எஃப்ஐஆர் போடுறதுக்கு தகுதியான ஒரு கேஸாக நான் பார்க்கலைங்க. ரெண்டாவது, இந்த திவாகர், இந்த வாட்டர்மெலன் திவாகர் மேலே ஏற்கனவே நடிகை ஷக்கீலா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நம்ம 6 மாதம் முன்னாடியும் ஒரு காணொலியில் போட்டிருக்கோம். அப்போ இவரு தான் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டாக அந்த எஃப்ஐஆரில் இருக்கின்றார். இன்பிட்வீன் என்ன ஆகுதுனாக்கா, அந்த பாதிக்கப்பட்ட அந்த நடிகையே ஒரு வீடியோவில் சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்தது. ஒரு வாரம் அதாவது ஏப்ரல் 14 இந்த இன்சிடென்ட் நடக்குது. அதுலேருந்து ஒரு வாரம் கழித்து அந்த நடிகையே ஒரு வீடியோவில் சொல்கிறாங்க, ஆமாம் இந்த மாதிரி ஒரு நடந்தது உண்மைதான், என் மேலே கையை போட்டு இந்த மாதிரி பேசினாருன்றது சொல்லுது. என்ன நடந்ததுன்னு அந்த வல்காரிட்டிலாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே பார்த்துட்டாங்க. இப்போ அந்த மாதிரி நடந்திருந்த அந்த நடிகை ஒரு கம்ப்ளைண்ட் மேலே கொடுத்துருந்தாக்கா டைரெக்டாக அது போக்சோ சட்டம் தாங்க இவருக்கு. இவர் வந்து ஹராஸ்மெண்ட், உமன் ஹராஸ்மெண்ட்டில் 7 வருஷம் இவர் உள்ளே போகிறதுக்கு தகுதியான ஒரு கேஸு இப்போ இவர் மாட்டியிருக்கார். அதனால் நான் இந்த திவாகருக்கு சொல்கிறது என்னன்னாக்கா, நீங்கள் நடிக்க வந்தீங்களா, நடிப்பு அரக்க வித்தையெல்லாம் அந்த ஷூட்டிங்கில் போய் காட்டுங்க, வெளியில் வந்து காட்டாதீங்க. அதே மாதிரி இந்த மக்கள் இருக்கிறாங்க பாருங்கள், அந்த செட்டில் இருக்கிறவங்களும் இருக்குன்னா அவர் வந்து ஒரு இல்யூஷன்லேயே இருக்கிற ஒரு பர்சனாக இருக்கின்றார். அதாவது திவாகருக்கு இருக்கின்றது வந்து ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்.
நான் தான் பெரியவன் அப்படின்னாரு. ஏதோ ஒரு பேட்டியில் நான் பார்த்தேன், எங்க சூர்யா மாதிரி நீங்கள் நடிக்கிறீங்களே, எஸ்ஜே சூர்யாவை பற்றி எப்படி கேட்குறீங்க, அப்படி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, எஸ்ஜே சூர்யாலாம் எனக்கு ஒன்றுமே கிடையாதுங்க, என் நடிப்புக்கு எதிர்க்க அவர் ஒன்றுமே கிடையாதுங்க அப்படின்னு ஒரு பேட்டி கொடுக்குற பார்க்கும்போது எனக்கே பக்குனாச்சு. என்னது எஸ்ஜே சூர்யானுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும், இப்போ வந்திருக்க எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்ற படத்தில் கூட அவர் நடிச்சிருக்காரு. அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனில் கொஞ்சமாவது இந்த திவாகரால் காட்ட முடியுமா, இப்படிலாம் பேசியிருக்குமா. அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, கர்ணனில் சிவாஜி நடித்ததோட நான் எவ்வளோ சூப்பராக நடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 கம்பி அப்படி குத்திட்டு இவன்னு இந்த மூஞ்செல்லாம் ஏதோ ஒரு இதில் காட்டுறாரு. அவருக்கு அந்த நடிப்பு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறதா, ரொம்ப நல்லா பண்ணுறதா அவருடைய மனத்துக்கு அவர் நினச்சிக்கிறார். நினச்சிட்டு போட்டால் நல்லா இருக்கட்டும், அதை பற்றி நம்ம குறை சொல்லலை. ஆனால் நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்கிற அந்த தலைகணம் இருக்கின்ற வரைக்கும் திவாகரால் முன்னேற முடியாது. அதே மாதிரி இந்த செட்டில் இருக்கிறவங்க இந்த திவாகர் வந்து இக்னோர் பண்ணிவிட்டு மற்ற வேலைங்களை பார்த்தாங்கனாக்கா அட்லீஸ்ட் அந்த சேனலோடைய டிஆர்பி ரேட்டாவது ஏறும். இந்த லாஸ்ட் பிக் பாஸ்லேயும் டிஆர்பி ரேட் ரொம்ப கம்மியாயிடுச்சு. விஜய் டிவி எவ்வளோ சூப்பர் டிவி, அது என்ன டிஆர்பி ரேட்டில் இருந்தது, அந்த கலக்கப்போவது யார், அசத்தப்போவது யார், இந்த மாதிரி கலக்கப்போவது யாருன்னு சொல்லி எவ்வளோ பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது இல்லாமல் லொல்லு சபான்னு ஒன்று சொன்னாங்க, அது வழியாக வந்தவர் தான் சந்தானம், இவங்கெல்லாம் கை சுத்துற மனோகர், இந்த இவங்கெல்லாம் அதில் எவ்வளோ ஃபேமஸ் ஆகியிருக்காங்க. அப்பேற்பட்ட சேனலில் இந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களை விட்டுட்டு ஒரு நல்ல உண்மையிலே பர்ஃபார்ம் பண்ணுற ஆளுங்களை போட்டு நல்ல ப்ரோக்ராம் பண்ணாங்கனாக்கா ஜனங்களும் ரசிப்பார்கள், அவங்களுக்கு டிஆர்பி ரேட்டும் ஏறும், சேனலும் முன்னேறும் என்று கூறி இந்த காணொலி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.